அகிலாண்டேஸ்வரி தேவியின் வரலாறு புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானிடம் உபதேசம் பெற விரும்பி தவமிருந்தாள். சிவபெருமான் தேவி பார்வதியிடம், நீ போய் பூமியில் ஒரு சிறிய குழந்தையாக தோன்றி அங்கு சிவனை வழிபட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்று உபதேசித்தார். பார்வதி தேவி இறைவனின் வாக்கினை ஏற்று பூமியில் வந்து திருவானைக்காவலில், பழைய பெயர் ஜம்புகேஸ்வரம், தவம் இருந்தாள். அங்கே காவிரி நதிக்கரையில் இருந்து ஒரு ஜம்பு மரத்தடியில் அமர்ந்து சிவனை வழிபட்டாள். சிவபெருமான் அங்கு நீரினுள்தானே லிங்கமாக உருவாகியிருந்ததால் அம்பிகை அங்கு வழிபாடு செய்து சிவஞானத்தை பெற்றாள். அகிலாண்டேஸ்வரி என்ற பெயர். அம்பிகை இந்த இடத்தில் பூலோகத்தில் அனைத்து உலகங்களையும் அகிலம் காப்பவர், ஆண்டவர் என்ற பொருளில் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்பட்டாள். சங்கு சக்கரம் அணிந்த அம்மன். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன் விஷ்ணுவின் சங்கு சக்கரத்தை தரித்திருக்கும் அபூர்வ தோற்றத்தில் இருக்கிறார். இது மற்ற சிவாலயங்களில் கிடைக்காத தனிச்சிறப்பு. கண்விசிறி பீடம். முன்னர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் மிக வலிமையான சக்தியாக விளங்கியதால் ஆச்சாரியர்கள் அம்மனை அடக்கி ஞான ஸ்வரூபமாக பரிபாகப்படுத்துவதற்காக ஆதிசங்கரர் அவர்களுக்கு கண்விசிறி பீடம் 2 பெரிய தங்கத்தோட்டில் கண் வடிவிலான அலங்காரம் அமைத்து அம்மனை சாந்தம் படுத்தினார். நீர் நிலவிய திருத்தலம். இத்தலத்தில் சிவன் நீர் லிங்கமாக விளங்குவதால் இவ்விடம் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் என்று அறியப்படுகிறது.